அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. நாங்கள் நீதிமன்றத்தில் பெயில் வாங்கின்னு வந்திருக்கிறோம். நாங்கள் காவல்துறையோ நீதிமன்றம் கூப்பிட்டாக்கா நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கிறோம். காவல்துறைக்கு ஒத்துழைக்கவும் தயாராக இருக்கிறோம். அவங்க விசாரணை கூப்பிட்டாலும் நாங்கள் போகிறதுக்கு தயாராக இருக்கோம். ஏன்னா அந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. எல்லாருக்கும் தெரியும் எதனால் இது நடக்குதுன்றது உங்களுக்கும் தெரியும். நன்றி. உங்களுடைய பார்வை எப்படி இருக்குதோ அதை அப்படியே போட்டுக்குங்க. அதாவது இதுவரை நாங்கள் பொது வாழ்க்கைக்கு மனசுக்கு அதாவது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நாங்கள் பொது பணியில் இருக்கிறோம், பொது வாழ்க்கையில் இருக்கிறோம், சர்வீஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் எந்த விதமான தவறும் நடக்கவில்லை, இனிமேலும் நடக்காது, தவறு நடக்கலை. ஆனால் அதில் நாங்கள் என்ன சொல்லுவாங்க புகுத்தப்பட்டு இருக்கிறோம். எந்த விதமான தொடர்பும் இல்லை. அதாவது எங்களாண்ட பல பேர் நீங்கள் கூட வரீங்க, ஒரு உதவின்னு சொல்கிறீங்க, நாங்கள் பேசுகிறோம், இவ்வளோதான். யாராவது ஒரு அட்வொகேட்டு கூப்பிட்டு என்ன அட்வொகேட்டு தான் சாதாரண எல்லாம் அனுப்பட்டேன், எப்பா என்னவோ அவங்க ஏதோ பிரச்சனையா அதை கூப்பிட்டு என்னென்னு பேசி முடிங்கப்பான்னு சொல்லிட்டு போயிடுறோம். இவ்வளோதான் எங்களுடைய ரோல். நாங்கள் இதில் வேறு எதுவுமே தலையிட்டுக்கிறது கிடையாது. இதில் மூளையை செயல்பட்டார், இவருக்கு இதில் தொடர்புது அப்படின்னு நம்மளை அசிங்கப்படுத்துறதுல எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. அந்த அளவுக்கு எங்களை அசிங்கப்படுத்திருக்கிறாங்க. ஏன்னா இதுவரை நாங்கள் இந்த மாதிரியான ஒரு தப்பான வழியில் போனதில்லை, ஈடுபட்டதில்லை. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் கட்சியில் யாராவது தப்பான ஆள் இருந்தால் அவனை அன்றைக்கே கட்சி விட்டு வெளியேற்றுறது தான் நாங்கள் பண்ணிட்டுருக்காரு. அரசியல் ஒரு தூய்மை பண்ணிட்டுருக்குறோம். ஆனால் நாங்கள் இந்த வழக்கில் முத்திரை கொட்டப்பட்டிருக்கிறோம், நாங்கள் திணிக்கப்பட்டிருக்கிறோம். இவ்வளோதான். கேட்டாங்க அந்த லேடி கேட்டாங்க. லேடி உதவி கேட்டாங்க, பண்ணுங்கன்னாங்க. நாங்கள் அட்வொகேட் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நீங்கள் பேசுங்க, அவங்க முறைப்படி என்னவோ அது பிரகாரம் பேசிப்பாங்க, சட்ட ரீதியாக என்ன உங்களுக்கு உதவியோ அந்த உதவி பண்ணுவாங்க. இதுதான் நாங்கள் சொன்னோம். நானே என்ன சொன்னாக்கா, நான் தேவைப்பட்டால் நான் போலீஸில் கூட பேசுகிறேன், இன்ஸ்பெக்டர்கிட்ட டிஎஸ்பிக்கு கூட பேசுகிறேன், அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க, நீங்கள் போங்க, இல்லை எங்கள் வக்கீலுங்க பேசுவாங்க, அவங்க பேசுவாங்க, போங்கன்னு. இதுதான் இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் பேசுகிறோம். அவரை நான் பார்த்தது கூட இல்லைங்க. அவருக்கு எனக்கு என்னங்க தொடர்பு? அவர் எந்த போஸ்ட்டில் இருக்கார், என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறாரு, என்னன்றது எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பார்த்தது கூட இல்லையே. அதெல்லாம் அது சொல்லியிருக்கலாங்க, நாங்கள் பார்க்கலங்க. அதெல்லாம் பார்க்காம சொல்லக்கூடாது, நாங்கள் பார்க்கல. இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க. அதாவது என்ன நடந்த இந்த நான் கோர்ட்லேயே சொல்லியிருக்கிறேன், காவல்துறை விசாரணையிலே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் நான் சொன்னது எல்லாமே நீங்கள் காவல்துறை கேளுங்க, உங்களாண்ட கொடுத்துருவாங்க. சம்மன் கொடுத்துட்டாங்க, விசாரணை கூப்பிட்டாங்க. விசாரணைக்கு நான் போய் வந்துட்டேன், என்னையும் விசாரித்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே விசாரணை பண்ணாங்க. விசாரணை நம்ம எல்லாம் பேசிட்டு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ என்ன சொன்னேன் இதே தான் நானும் சொல்லிட்டேன். இதுதான் என்னுடைய ரோல், என்னுடைய உதவின்றது இதுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி முடித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.